ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணி மாநில தலைவர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போதைக்கு தொகுதி மறு வரையறை அதை திருப்பி கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. 2027 தான் கொண்டு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போதைக்கு கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி முதல்வர் அவர்கள் பல குற்றச்சாட்டுகள் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அதாவது இப்போ 5 மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இது கொண்டு வரதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இப்போ திடீர்னு டேட் ஏதாச்சும் சொல்லியிருக்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். அதுக்கான திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்ய ஆரம்பிப்பான். செஞ்சு தான் ஆகணும். இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரே ஒரு அவசியம், தேர்தல். திமுகவுக்கு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இவங்க மேலே உள்ள இந்த விமர்சனம் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பூச்சாண்டி காமிப்பாங்க. இப்போ எங்கே பார்த்தோம்னா 505க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் 2021 கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் ஒரு 55 வாக்குறுதி கூட சொன்னது மாதிரி நிறைவேற்றலை. மாணவர்களை ஏமாற்றினாங்க, இளைஞர்களை ஏமாற்றினாங்க, பெண்களை ஏமாற்றினாங்க, விவசாயிகளை ஏமாற்றினாங்க, ஏழை எளிய மக்களை ஏமாற்றினாங்க, அரசு ஊழியர்களை ஏமாற்றினாங்க, ஆசிரியர்களை ஏமாற்றினாங்க, டாக்டர்ஸை ஏமாற்றினாங்க, நர்சஸை ஏமாற்றினாங்க, தூய்மை பணியாளர்களை ஏமாற்றினாங்க, மக்கள் நலப்பணியாளர்களை ஏமாற்றினாங்க. இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆசை காமிச்சு மோசம் பண்ணது இந்த திமுக. இந்த 5 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட அந்த 505 வாக்குறுதியில் 55 கூட நிறைவேற்றாத மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்குங்கிறது அவ்வளோ மோசமாயிடுச்சு. கொலைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டெய்லி அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. வன்முறை எக்கச்சக்கமாகிடுச்சு. சினிமா நடிகர் சூரிய அவர்கள், அவருக்கு இந்த சமுதாயத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை கூட ஸ்டாலினுக்கு கிடையாது, உதயநிதிக்கு கிடையாது. அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, ஸ்கூல் பையெல்லாம் இன்றைக்கி கொலை பண்ணுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள். சொன்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் பக்கத்து கிராமத்தில் எனக்கு நன்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு 20 வயசு பையன் இன்னைக்கு போதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறான். நேற்றே எனக்கு தகவல் வருது. முன்னாடிலாம் போதைங்கிறது ஒரு காலகட்டத்தில் சிட்டியில் இருக்கும், ஒழிச்சிட்டு தானே சார் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க. இல்லை, ஒழிச்சு விற்கிறாங்க. ஒழிக்கலை, அங்கங்கே மறைச்சி வச்சு விற்கிறான். நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் போதை எக்கச்சக்கமாக இருக்குது, கஞ்சா எக்கச்சக்கமாக இருக்குது. மாணவிகள் முதற்கொண்டு கஞ்சா கட்டிகிட்டே இருக்கிறாங்க. காலேஜ் மட்டும் அப்படியா? ஸ்கூல்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடிலாம் அர்பன் ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி போதையெல்லாம் இருக்கும். இன்றைக்கி ரூரல் ஏரியாவில் போதை வந்துடுச்சு, கஞ்சா வந்துடுச்சு. அதனால் சின்ன பசங்க, விவரம் தெரியாத பசங்கள்லாம் கஞ்சா அடிக்ட் ஆகி அவன் வாழ்க்கை வீணாகுது. அவனுக்காக கஞ்சா கொஞ்சம் வச்சுருக்கிறான், அவன் குடிக்கிறதுக்காக, அவன் சாப்பிட்றதுக்காக. போலீஸ் பிடிச்சி நீ கஞ்சா வித்தியா, அவனை தூக்கி ஜெயிலில் போடுது. என் பக்கத்து வில்லேஜில் நடந்திருக்குது. நேற்று நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ வலிக்குது. இப்போ இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு அடிமையானவன் எக்கச்சக்கமாக வன்முறையில் ஈடுபடுறான், கொலை பண்ணுறான், கூலிப்படையில் போய் சேர்ந்துட்டு சின்ன வயசுலேயே வாழ்க்கையை சீரழிச்சிக்கிறான். பாப்பா முதற்கொண்டு பாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. பெருவாரியாக பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையானவன். அதே போல் ஊழலுங்கிறது இங்கே எக்கச்சக்கமாக ஆகி போச்சு. டாஸ்மாகில் ஊழல் இருக்குது, நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் இருக்குன்னு சொல்லி நாம் சொல்லலை. அமலாக்கத்துறை டெல்லியிலேருந்து 258 பக்கம் ப்ரூஃபோடு டிஜிபிக்கு கடிதம் 3 முறை எழுதுது. இது திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை சார், அதிமுக ஆட்சியிலையும் ஊழல் நடந்துட்டு தானே சார் இருக்குது. இல்லை, நீங்கள் பொத்தாம்பதோ அப்படி சொல்லக்கூடாது. அதிமுக ஆட்சியில் எங்கேயாச்சும் 258 பக்கம் ப்ரூஃபோட அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்குன்னு ஒன்று சொல்லுங்கள். இல்லை, தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லைங்க, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மு.க. ஸ்டாலின் 5 வருஷம் ஆட்சி பண்ணார். இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி கிடையாது. சரிங்க, அமலாக்கத்துறை கடிதம் எழுதுது டிஜிபிக்கு, கேஸ் ஃபைல் பண்ணணுமா இல்லையா? கேஸ் போடலை. அதிமுகவை சார்ந்த இன்பத்துறைங்கிற ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் கேஸை போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சொல்லுது, ஏங்க இது கேஸ் போடுங்க. அவங்க வழக்கு பதிவு பண்ணுறாங்க, உடனே இவங்க கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட டிஜிபி பண்ணாமல் இருக்கிறாங்க. சார், நகராட்சி நிர்வாகத்துறையில் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு யார் போகிறா? பணக்கார வீட்டுக்குள்ளே போகுதா? உதயநிதி அவங்க பையன் இன்பநிதி கவர்மெண்ட் ஜாப்க்கு அனுப்புவாரா? அந்த குடும்பத்தில் யாருக்குமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கூட பாஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் அறிவு கிடையாது. நான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பணக்கார வீட்டு பிள்ளைகளை யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு பெருசாக ட்ரை பண்ணுறதில்ல. ஏழை எளிய இளைஞர்கள் தானே ட்ரை பண்ணுறாங்க.
ஒரு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுங்க 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்குறாங்களாம். எங்கேருந்து கட்டுவான்? இப்போ 40-50 லட்சம் ஒருத்தன் எவனாச்சும் கட்டுறான் அப்படின்னா கடை வாங்கி கூட கட்டி வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கலாம். லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வந்தப்புறம் வேலையை பார்ப்பானா? இந்த 40-50 லட்சத்தை எடுக்கணும் பார்ப்பான்ல, யார்கிட்ட பணம் வாங்குவான்? மக்கள்கிட்ட தானே வாங்குவான். இப்படி ஊழலும் அதிகமாகிடுச்சு. ஊழல் அதிகமாக இருக்குது, போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. இதை எல்லாத்தையும் மக்கள் மனசுலேருந்து மறைக்கணும். அப்போ என்ன செய்யலாம்? விஷயத்தை டைவர்ட் பண்ணு. தொகுதி மறுவரையறை வரப்போகுது, மக்களுக்கு அதை பற்றி என்ன கவலை? உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை முதற்கொண்டு நான் பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியோட மாநில தலைவர், எங்களோட தேசிய தலைவர் டாக்டர் கே லட்சுமணன் அவர்கள் ராஜ்யசபை எம்பியாகவும் இருக்கிறாங்க, சீனியர் பொலிட்டிக்கல் லீடர். அவர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக. அப்போ நம்மளோட மீடியாலாம் அவங்கள கேட்கும்போது இதே விஷயத்தை கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ப்ரோரேட்டா பேசிஸில் தானே பண்ண போகிறாங்க, ஆனால் அது வந்து மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சு. பாப்புலேஷன் பேசிஸில் பண்ணுனா எங்கெல்லாம் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குதோ அங்கே பாதிப்பு வரும்னு சொன்னால் நியாயம் இருக்குது. மத்திய அரசாங்கம் நாங்கள் பாப்புலேஷன் பேசிஸில் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பாப்புலேஷன் இஸ் நாட் ஏ கிரைட்டீரியான்னு சொல்லியாச்சு. இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா விட வேறு யார் சொன்னால் அந்த ஸ்டாலின் நம்புவார்? எலெக்ஷன் வரைக்கும் யார் சொன்னாலும் நம்ப மாட்டார். அது வட மாநிலங்களுக்கு வந்து ஒரு சாதகமாகவும் தென் மாநிலங்கள் வந்து ஒரு குரவலை நெளிக்கிற இல்லைங்க. நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுன்னா வட மாநிலத்தில் கொஞ்சம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நாங்களாம் வந்துட்டு ஃபேமிலி பிளானிங்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் மக்கள் தொகையை குறைச்சிட்டோம், நாங்கள் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. மத்திய அரசாங்கம் தான் நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுச்சு, ப்ரோரேட்டா பேசிஸில் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இப்போ 39 இருக்கா, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்கா. உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் ஏற்றுறாங்களோ அதே பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டில் ஏற்றுவான். இப்போ ஒரு மாநிலத்தில் 100 இருக்குது, இன்னொரு மாநிலத்தில் 50 தான் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஒரே பேசிஸில் தான் ஏற்றுவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் ஏற்ற மாட்டாங்க. அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு. சரி, எந்த அளவீடுகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த மாதிரி இதை மாற்ற போகிறோம் அப்படின்னு ஏதாச்சும் அறிவிச்சிருக்கிறாங்களா? இவங்களாவே ஒரு கற்பனையில் தொகுதி மறுவரை பண்ணுறது தமிழகத்துக்கு பாதிப்பு, தமிழகத்துக்கு பாதிப்பு, தமிழர்களுக்கு பாதிப்புன்னு நீ என்ன செஞ்சுருக்கணும்? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கணும். தூய்மை பணியாளர்கள் கூவாத்தில் இறங்கி சாக்கடையில் இறங்கி வந்துட்டு அவங்க போராடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலையை உண்டு பண்ணியிருக்கக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் சொன்னீங்களே, அதை செஞ்சுருக்கணும். பெண்களுக்கு ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரை வாங்கும் போதும் 100 ரூபா மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, வெறும் 100 ரூபா அதை கொடுத்துருக்கணும். மாணவர்களோட கல்வி கடனை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்களே, அதை செஞ்சுருக்கணும். பெண்கள் நீங்கள் எந்த பேங்கில் வச்சுருந்தாலும் நகை கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னீங்களே, அதை செஞ்சுருக்கணும். பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு குறைப்புன்னு சொன்னீங்களே, சொன்ன மாதிரி குறைச்சிருக்கணும். 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு 5 ஆண்டுகளில் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஒரு 50,000 பேருக்காக கொடுத்துருக்கீங்களா? இல்லவே இல்லைல்ல, அதை செஞ்சுருக்கணும். ஊழல் இல்லாமல் ஆட்சி செஞ்சுருக்கணும். ஆவின் வந்துட்டு ஒரு பால் பாக்கெட்டை வந்துட்டு விலை குறைப்புன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு விலை ஏற்றிட்டீங்களே, ஏற்றாமல் வந்திருக்கணும். சொத்து வரி ஏற்றிருக்கக்கூடாது, வீட்டு வரி ஏற்றிருக்கக்கூடாது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது டாஸ்மாக் மூடுவோன்னு சொல்லிட்டு கொரோனா காலகட்டத்தில் கூட வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு கருப்பு முகமூடி போட்டுக்கிட்டு குடும்பத்தோடு வந்துட்டு கூத்தடிச்சிங்களே. இன்னைக்கு டாஸ்மாக் எவ்வளோ இருக்குது? குறைச்சிங்களா? நம்பர் ஆஃப் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் குறைச்சிங்களா? அக்கா கனிமொழி அவர்கள் திமுக காரங்க ரன் பண்ணக்கூடிய இந்த சாராய உற்பத்தி ஆலையை நாங்கள் மூடுன்னு சொன்னாங்களே, ஒன்றாவது மூடி இருக்கிறாங்களா? நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யலை. தமிழர் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தெரியுது, தமிழ்நாட்டு மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தெரியுது. இந்த விஷயத்தை எதுக்கு கொண்டு வராங்கன்னா, நம்ம செய்யாத விஷயத்தெல்லாம் மக்கள் பேசிடக்கூடாது, நம்ம செஞ்சிருக்கிற அட்ராசிட்டிஸ் அதை மக்கள் பேசிடக்கூடாது, நம்ம நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி பேசியிருக்கக்கூடாது. அப்போ டைவர்ட் பண்ணிவிடுவோம். மத்திய அரசாங்கம் சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி வந்துட்டு குதிக்கிறீங்க? இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்களா சார் இது வரைக்கும்? இல்லை, ஒரே ஒரு கேரண்டி கொடுத்துருக்குறாங்க, எந்த மாநிலத்துக்கும் எந்த பாதிப்பு வராத அளவுக்கு தான் பண்ணுவோம், மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சு. எதை பண்ணாலும் இப்போ ஏன் பண்ணுறீங்க? எப்போதான் பண்ணுறது? ஒரு காலகட்டம் வச்சு தானே அரசாங்கம் செயல்படுது. ஆனால் எப்போ பண்ணாலும் இப்போ ஏன் பண்ணுறீங்க? வேற என்ன உங்களை மாதிரி சும்மாவே உட்காந்துருக்க முடியுமா? ஆனால் 2027க்கு அப்புறம் தான் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யார் சொன்னா ஆஃபீஸில் அப்படி சொல்லியிருக்காங்களா? எங்கேயாச்சும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அஃபீஷியலாக 2027க்கு மேலே பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை இப்போ உடனே பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இவங்களா ஒரு கற்பனையில்
இந்த திமுக அன்கோ, திமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்றை காமிச்சு 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 பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு 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 மக்களை ஒரு கொதிநிலையிலே வச்சிருக்கிறது, ஒரு பயநிலையிலே வச்சிருக்கிறது. இது கருணாநிதி காலகட்டத்து டெக்னிக். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க. தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை தான் ஏமாறுவாங்க? தொகுதி மரியாதை பற்றி எங்களுக்கு என்னையா கவலை, அது வரும்போது பார்த்துக்கலாம். இந்த எலெக்ஷன் என்பது கடந்த 5 ஆண்டுகளாக நீ எப்படி ஆட்சி செஞ்ச, அந்த பேசிஸில் உனக்கு திருப்பு கொடுக்கறது. நான் சொல்கிறேன், ஐயா கருணாநிதி அவர்கள் மேலே எங்களுக்கு 1008 விமர்சனம் உண்டு. அவர் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல தான். ஆனால் அவர் ஆட்சியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஸ்டாலின் ஆட்சி. அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக அவரை விட ஒரு மோசமான ஆட்சி நடத்தி விட்டார். அவ்வளோ மோசமான ஆட்சிங்க. தமிழக மக்கள் எப்படா ஏப்ரல் 23ஆம் தேதி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். கருணாநிதி அவர்களே அவர் தலைமையில் திமுகவை தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு கொண்டு வந்ததில்லை. கண்டிப்பாக மு க ஸ்டாலினும் கொண்டு வர மாட்டார், நோ டவுட். ஆனால் இந்த முறை என்ன ஒரு வித்தியாசம் நடக்க போகுதுன்னா, திமுக ஒரு முறை ஜெயிச்சா மறுமுறை தோக்கும். அந்த அடிப்படையில் இப்போ தோக்க போகுது. ஒரு வித்தியாசம் என்ன நடக்க போகுதுன்னா, திமுக சார்பிலையும் அதோட கூட்டணி கட்சிகளோட சார்பிலையும் எந்த வேட்பாளர் நின்னாலும் டெபாசிட் கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தில் படுதோல்வி அடைய போகுது இந்த திமுக. தேர்தலுக்கு இன்னும் 15 நாட்கள் கூட இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்தோட தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி அவங்க வந்து மாற்றப்பட்டிருக்காங்களே சார், இதுக்கான காரணம் என்ன? எதுக்கு இந்த அவசர முடிவு? இந்த எலெக்ஷன் வந்து டேட்டு டிக்ளேர் பண்ணிட்டாவே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அப்போது ஃபுல்லாகவே எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் அத்தாரிட்டி. எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறாங்க எந்தெந்த ஆஃபீஸர்லாம் நடுநிலையோட கரெக்டாக சட்டப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்கள தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் நடுநிலையாக சட்டப்படி இல்லாமல் யாருக்காச்சும் பயஸ்டாக ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மாற்றுவாங்க. இது நாடு முழுவதும் நடக்கக்கூடியது, இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, எப்போதுமே நடக்கக்கூடியது. அப்போ அவங்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, எல்லா ஆஃபீஸரையுமே மாற்றிட்டாங்க. நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக செயல்படலை, அதனால தான் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தெரியல. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன். அது எந்த அரசியல் கட்சியோடையும் அரசாங்கத்து கூடவும் அஃபிலியேட்டட் கிடையாது. அவங்க இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்கள டைரெக்ட்லாம் பண்ண முடியாது. அவங்க பார்க்குறாங்க ஒரு ஆஃபீஸர் கரெக்டாக நடக்கிறாரு அப்படின்னா வேலை பார்க்கட்டும். எந்த ஆஃபீஸர்லாம் ஒருதலை பட்சமாக இருக்கிறானோ உடனே தூக்குறாங்க. அது அவங்களோட அத்தாரிட்டி இல்லையா? அப்போ நீங்கள் சாதகமாக நடந்தால் கூட பரவாயில்ல, ஒருதலை பட்சமாக நடந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் அமைதியாகவே இருப்போம் அப்படி சொன்னால் அதுதான் தப்பு. சட்டப்படி அவங்க என்ன செய்யணும், எலெக்ஷன் கமிஷன் சரியில்லாத ஆஃபீஸரை, ஒரு சார்பாக நடக்கக்கூடிய ஆஃபீஸரை மாற்றணும். இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி. அந்த டியூட்டியை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அவங்க டியூட்டியை செஞ்சால் உடனே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இப்போ இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி மக்களுக்கே தெரியும். அது எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லா தெரியும். சார் தலைமை செயலாளரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், எலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். அவங்களுக்கு விவரம் தெரியும். ஒரு ஆஃபீஸர் எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்காமல் ஒருதலை பட்சமாக நடக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுவே அசாம்லையும் மேற்கு வங்காளத்துலையும் இந்த மாதிரியெல்லாம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க சார். அப்போ என்ன செஞ்சுருக்கணும்னா, ஸ்டாலின் தான் வெக்கப்படணும், இந்த தலைமை செயலாளர் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். ஸ்டாலின் ஏன் வெக்கப்படணும்? அசாம்லேயோ மேற்கு வங்கத்திலேயோ மற்ற மாநிலத்திலேயோ அங்கே இருக்கக்கூடிய தலைமை செயலாளர்லாம் நியூட்ரலாக நடந்திருக்கிறாங்களே, சட்டப்படி நடுநிலையாக நடந்திருக்கிறாங்களே. நம்ம நியமனம் பண்ண ஒருத்தர் இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக நடந்துட்டாரே, இது நமக்கு மக்கள் மத்தியில் அசிங்கமாக இருக்கேன்னு அவர் தான் ரொம்ப வெட்கி தலை குனியணும். இந்த தலைமைச் செயலர் எப்படி ஃபீல் பண்ணணும்? அங்கேயும் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே எல்லாமே அங்கே சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க, தலைமை செயலாளராக. அவங்கெல்லாம் அரசாங்கம் வேறு அரசியல் கட்சி வேறுங்கிறத உணர்ந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சார்பு நிலையோடு செயல்படாமல் அவங்க நடுநிலையோடு செயல்பட்டுருக்கிறாங்களே, நாம் மட்டும் இப்படி இந்த திமுக அரசாங்கத்துக்கு ஒருதலை பட்சமாக நடந்துட்டோமே, அவங்களுக்கு ஆதரவாக நடந்துட்டோமேன்னு சொல்லி இவர் தான் ஃபீல் பண்ணணும். ஸோ எங்கே சட்டத்தை மீறி நடுநிலையோடு செயல்படாமல் ஒருத்தங்க இருக்கிறாங்களோ அவங்கள தான் மாற்றணும் ஒழிய நடுநிலைமையோடு செயல்படக்கூடிய ஆஃபீஸர்ஸை ஏன் மாற்றணும்? சார் ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கிறான், அவனுக்கு நீங்கள் கேஸு போட்டு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க. இன்னொருத்தன் நல்லா போயிட்டுருக்கிறான், ஏங்க இவனுக்கு நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க, இவனுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு கேட்பீங்களா? கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்கிறான், நம்ம எல்லாம் வெளியில் இருக்கிறோம், அவன் மட்டும் ஜெயிலில் இருக்கிறான் நீயும் போன்னு சொல்லுவீங்களா? எவன் குற்றம் பண்ணானோ எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு தாங்க தண்டனை.
நல்லா இருக்கிறவங்களுக்கு ஏன் தண்டனை? குற்றம் செஞ்சவன் என்ன தூக்கி உள்ள போட்ட, அவனையே மட்டும் வச்சிருக்கிற. எப்போ அவன் கரெக்டாக இருக்கான், அவன் எந்த தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணிட்ட, நீ அயோக்கிய பையன். இப்போ எலெக்ஷன் கமிஷன் அது ஒரு அரசியலமைப்பு அங்கீகாரம் பெற்ற ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அவங்க பார்வையில் யார் கரெக்டாக நடந்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலை, யார் வந்துட்டு ஒரு தலைச்சு பட்சமாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட கடமை, இது அவங்களுடைய அரசியலமைப்பு படி உரிமை. அதைத்தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, சரியாக செஞ்சுருக்கிறாங்கிறது தான் மக்களோட பார்வை. மேலும் மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து தேர்தல் பரப்புரை செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா எடுத்து வைக்கிறாரு. இல்லை, நாங்கள் கிளியராக இருக்கிறோம். தேர்தல் அரசியலுக்காக எதையும் பேசுகிறதில்ல. எங்களோட தாய்மொழி உயிர், தமிழ் உயிர் எங்களுக்கு. அதுவும் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய தமிழ் பிரியர். ஐநா சபையில் போயிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேசினவர். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்கிறார், உலகத்திலேயே மிக பழமையான தொன்மையான செழுமையான மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழி எங்கள் இந்திய திருநாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்திய திருநாட்டிலேருந்து நான் வாரேன், இதை விட எனக்கு என்னடா பெருமைன்னு சொல்லியிருக்கிறார். சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் மொழியில் சொன்னவர் நரேந்திர மோடி. இது வரைக்கும் எந்த ஆய்வு அறிஞரும் கூட பெருசாக அதை சொல்ல மாட்டான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் அப்படி இங்கக்குள்ளே குண்டு சொட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி சொல்லிப்பாங்க. நாடு முழுவதும் பார்த்தோம்னா தமிழ் முன்னாடி வந்துச்சுன்னா சமஸ்கிருதம் முன்னாடி வந்துச்சா, இப்படி ஒரு டிபேட் டிஸ்கஷன்லாம் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் சார் இங்கே ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் மொழின்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட தாய்மொழியான தமிழ் மொழி நமக்கு நம்பர் 1. அப்புறம் சார் வந்து ரெண்டாவது ஆங்கிலம் நமக்கு வேணும்னு சொல்கிறோம், ஆங்கிலம் வேணும்னு சொல்கிறோம். தாய்மொழி முக்கியம், ஆங்கிலம் அவசியம். மூன்றாவதாக ஒரு குழந்தைக்கு பிடித்தது என்றால் ஏதாச்சும் ஒரு இந்திய மொழியை எடுத்து படிக்கட்டும். மூன்றாவது ஏதாச்சும் ஒரு மொழி. இது ஏன் நரேந்திர மோடி இப்படி கொண்டு வராரு, பாஜக இதை ஏன் ஆதரிக்குது அப்படின்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன். நான் 1ஆம் வகுப்புலேருந்து PhD வரைக்கும் எல்லாம் கவர்மெண்ட்டில் தான். என் கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு தமிழும் சொல்லிக் கொடுத்தாங்க, இங்கிலீஷும் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு இந்த 2 மொழியும் தெரியுது. என் சொந்தக்காரங்க ஒருத்தங்க பணக்காரங்க, அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழும் சொல்லிக் கொடுத்தாங்க, இங்கிலீஷும் சொல்லிக் கொடுத்தாங்க, இன்னொரு மொழியும் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இப்போ 3 மொழி தெரியுது, எனக்கு இப்போ 2 மொழி தான் தெரியுது. நான் ஏழை குடும்பத்தை சார்ந்தவன். எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு ஸ்கூல் போனதில்லை, 1ஆம் வகுப்பு கூட படித்ததில்லை, கையெழுத்து போட தெரியாது, பணமும் இல்லை. அதனால் என்னை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. என் சப்ஜெக்டில் நான் ஆல் இண்டியா டாப்பராகவே வந்திருக்கிறேன். இந்தியாவில் 13 டாப் ரேங்கர்ஸில் நான் ஒருத்தன், நெட்டு JRFல என் சப்ஜெக்டில். ஆனால் என் சொந்தக்கார பையன் பணக்காரர், அவங்க அம்மா அப்பா ஏற்கனவே படித்தவங்க. அவன் பணத்தை பயன்படுத்தி அவன் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. அவன் சப்ஜெக்டில் ஏன் அளவுக்கு நாலேஜ் இல்லை. நான் ஆல் இண்டியா டாப்பராக வந்தேன், அவர் அதெல்லாம் வரல. ஆனால் மொழி அவருக்கு 3 தெரியுது. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் 2 தான் சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால் எனக்கு 2 மட்டும் தெரியுது. நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 2 தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அவர் படித்த ப்ரைவேட் ஸ்கூலில் 3 சொல்லிக் கொடுத்தாங்க, அதனால் அவருக்கு 3 தெரியுது. ஆனால் 2 மட்டுமே போதுமே சார். பத்தாது. இங்கிலீஷே நம்ம கம்யூனிகேஷன் லாங்குவேஜை வச்சுக்கலாமே. சரி, தமிழ் மட்டும் போதுமே, ஏன் இங்கிலீஷ் உங்களுக்கு? வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் படிக்கிற அத்தனை பேர் வெளிநாடு போயிட்டானா? உதயநிதி வந்துட்டு வெளிநாடு போனாரா? அந்த அளவுக்கு திறமை இருக்கா வேலை பார்க்கறதுக்கு? நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குன்னு விரும்புகிறேன், என்னை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க இன்னொரு மொழி படிக்க சொல்லி? எதுக்கும் கட்டாயப்படுத்துறீங்க? இப்போ நான் ஸ்கூலுக்கு போகணுன்னே விருப்பம் இல்லை, எனக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் விருப்பம் இல்லை, அதனால் நான் படிக்கவே போக மாட்டேன். நீங்கள் ஏன் கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்தீங்க? ஏன் ஸ்கூல் கட்டாயம் போகணுன்னு சொல்கிறீங்க? அரசாங்கம் சொல்கிறீங்கள, கட்டாயம் நீ ஸ்கூலுக்கு போய்த்தான் ஆகணும், பேரண்ட்ஸு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பித்தான் ஆகணும். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டிங்கன்னா 2 மொழி கட்டாயம் படித்து தான் அவனு சொல்கிறீங்களே. இல்லை இங்கிலீஷ் நல்லா, ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு ஆராசா சொல்கிறாரு. ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி வந்துட்டு முதலமைச்சர் தானே, முதலமைச்சரோட பிள்ளைங்க ஸ்டாலின், அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, இங்கிலீஷில் பேசி கிழிச்சிருவார் அப்படின்னு ஸ்டாலினை அவர் கட்சியை சார்ந்த ஆராசா சொல்கிறாரு. சரி, உதயநிதி எடுத்துங்களேன். உதயநிதியோட அப்பா ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதியோட தாத்தா கருணாநிதி முதலமைச்சர், இவர் 3ஆம் தலைமுறை. உதயநிதி இங்கிலீஷ் பேசுவாரா? நான் LKG UKG படித்ததில்லை, எடுத்தோடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கவர்மெண்ட் காலேஜஸ் தான் படித்தேன். என் அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவார் உதயநிதி? தெரியுமா அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? 2 மொழியில் தான் வல்லவராட்சி அவர். சரி, இங்கிலீஷை விட்டுருங்க, தமிழ் மொழி. அவங்க தாத்தா தான் முத்தமிழ் வித்தகர்னு சொல்கிறாருல உதயநிதி அவர்கள். ஏன்னா உதயநிதி சொல்கிறேன்னா, நான் சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதி, அவர் அங்கே MLA இருக்கிறார். இன்னொரு கொஞ்ச நாளைக்கு இருப்பார். ஏப்ரல் 23 மக்கள் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டு தோக்கடிச்சிருவாங்க. அவருக்கு தமிழ் எனக்கு தெரியுமா? நான் 100 திருக்குறளை சொல்கிறேன், அவர் 100 திருக்குறள் சொல்லுவாரா? நான் புறநானூறு சொல்கிறேன், அகநானூறு சொல்கிறேன், கலிங்கத்து பரணி சொல்கிறேன், அவர் பேசுவார்? அதெல்லாம்
தெரியுமா இதெல்லாம் இருக்கு சார்? ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணுது குழந்தைகளை கட்டாயம் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லி, கட்டாயம் நீங்கள் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுது. மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது? இது பறந்து விரிந்த பாரத நாடு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அத்தனை மொழிகள் தெரியும். மாபெரும் தலைவர்கள்லாம் நிறைய மொழிகள் கற்று வச்சிருந்துருக்குறாங்க. தப்பு இல்லை, நல்லது. ஒவ்வொரு மொழியும் உங்களுக்கு கூடுதல் பலம். நான் டெல்லி இன்னைக்கு பிஜேபியில் நான் வந்துட்டு ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கிறேன் ஓபிஎஸ் அணியில். நான் டெல்லிக்கு போனேன், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஹிந்தியில் பேசுனா. என் சப்ஜெக்டில் ஆல் இண்டியா டாப்பரை வந்து எனக்கு நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னொரு மொழி சொல்லி கொடுத்துருந்தா அது எனக்கு கற்றுக்க தெரியாதா? என்னோட நாலேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய என் சொந்தக்காரன் பிரைவேட் ஸ்கூலில் பணம் கட்டி படித்தாங்கிற ஒரே காரணத்தால் அவனுக்கு என்னோட சப்ஜெக்ட் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் அவன் ஆல் இண்டியா டாப்பர் ஆகாட்டியும் அவனுக்கு 3 மொழி தெரியுது. அவன் தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த மக்கள் பேசக்கூடிய ஹிந்தியில் அவனால் பேச முடியுது. அப்போ அவன் அறிவாளி போலையும் நான் முட்டாள மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரன் வீட்டு அரசியல்வாதிங்க, பிஸ்னஸ் பீப்புளு, சினிமாக்காரன், இந்த மாதிரி பணம் அதிகமாக வச்சிருக்கிறவன் அவன் குழந்தைகளை வந்துட்டு பிரைவேட் ஸ்கூலில் சேர்ப்பான். அங்கே நீங்கள் 3 மொழி சொல்லி கொடுப்பீங்க. எங்களை மாதிரி ஏழை பிள்ளைங்க, கிராமத்து பிள்ளைங்க, விவசாய பிள்ளைங்க, கல்வி அறிவு இல்லாத பெற்றோர்களுக்கு பிள்ளையா பிறந்த பாவத்துக்கு எங்களுக்கு திறமை இருந்தால் கூட நீ 2 மொழி மட்டும் தாண்டா படிக்கணும்னு சொல்லுவீங்களா? கனிமொழிக்கு மட்டும் 3 மொழி, தயநிதி மாறனுக்கு 3 மொழி, இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிள்ளைக்கு 3 மொழி, ஏழை குடும்பத்தில் சேர்ந்த வீர திருநாவாசுக்கு மட்டும் 2 மொழியா? நாங்கள் கட்டாயப்படுத்தலையே. 3ஆவதா ஒரு மொழி இருக்கட்டும், குழந்தைங்க கற்றுக்கட்டும். சார் 3வது மொழியை பாஸ் பண்ணால் தான் நீ 10th பாஸ் +2 பாஸ்ன்னு கூட சொல்லலை சார். நாங்கள் தமிழும் இங்கிலீஷும் பாஸ் பண்ணி ஆகணும். 3வது மொழி விருப்பப்பட்டா படிச்சுக்கிட்டோன்னு சொல்கிறோம், யாரையும் கட்டாயப்படுத்தலை. என்ன சார் இதில் தப்பு? திமுக நடத்தக்கூடிய அத்தனை பிரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் 3வது ஒரு மொழி உண்டு. ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறான், சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறான், பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறான். நாங்கள் ஹிந்தி தான் படின்னு சொல்கிறோமா? கன்னடம் தான் படின்றோமா? மலையாளம் தான் படின்னு சொல்கிறோமா? இஷ்டப்பட்டதை படி குழந்தை, பிடிச்சா படி, இல்லைன்னா விட்டுரு. இதில் என்ன தப்பு இருக்குன்றேன். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அடுத்தது, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லைங்கிறது வேற. மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்ல வேண்டியது எங்களோட கடமை, அதை செய்ய வேண்டியது எங்களோட கடமை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரன்லாம் ஒரு வகையான கல்வி, எங்களை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஒரு வகையான கல்வியா? பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்குலாம் ஒரு வகையான கல்வி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவனுக்குலாம் ஒரு வகையான கல்வியா? இதை ஏற்றுக்க முடியாது. நாங்கள் தைரியமாக மக்கள்கிட்ட சொல்கிறோம். நாங்கள் எலெக்ஷனுக்காக வேலை பார்க்கல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேலை பார்க்குறோம். எல்லாருக்கும் ஈக்குவலாக உரிமை கிடைக்கணுன்றேன். பணக்காரனுக்கு பணக்கார ஸ்கூலில் பிரைவேட் ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்குறியோ அதே அளவில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏழைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை 3வது மொழியே வேண்டாமா, இந்தியே வேண்டாமா, எந்த பிரைவேட் ஸ்கூலையும் நடத்தாத. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவனோட பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவனோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இப்போ அவன்லாம் எல்லாம் கற்றுப்பான். ஏழையா பிறந்துட்ட ஒரே காரணத்துக்காக, கிராமப்புறத்தில் பிறந்துட்ட ஒரே காரணத்துக்காக சும்மா 2 மொழி தான் கற்றுக்கணும். என்ன நியாயம் அது? அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. திமுகவோட இந்த இரட்டை வேடத்தை மக்கள் மத்தியில் சொல்கிறோம். மக்களுக்கு இப்போ நல்லா புரியுது. எல்லாருக்கும் ஒரே வகையில் வந்துட்டு சட்டத்தை வைங்க சார். நீதினா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும். ஆண் பெண் சமங்கிறல, அப்போ ஏழை பணக்கார சமமாக தானே இருக்கணும். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நீ பிரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஒரே சிலபஸ்ரா. பணம் வச்சிருக்கிறவன் பிரைவேட்டுக்கு போ, பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட்டுக்கு வா. அங்கே 2 மொழினா இங்கே 2 மொழி, அங்கே 3 மொழினா இங்கேயும் 3 மொழி. அங்கே என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அத்தனை இங்கே சொல்லிக் கொடுப்போம். அப்படிதான் சார் இருக்கணும். அது எத்தனை காலத்து தான் ஏமாற்றுவாங்க? தமிழர்கள் இனிமேலும் ஏமாற தயாராக இல்லை. மத்திய அரசுங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இனிமேலும் திமுகவில் மு.க. ஸ்டாலினால், கருணாநிதியால் இந்த பாஜக பூச்சாண்டி காமிச்சு தமிழர்களை முட்டாளாக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி சார். நன்றி.